ஆனா எங்களுடைய பாப்புலாரிட்டி, எங்களுடைய பிரபல்யம், எங்களுடைய புகழ் இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாக இருந்து ஒரு மயிருக்கு பிரயோஜனம். Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. சில குறைகார பாவிகள் மனிதர்களை கொல்வதற்காக அந்த விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. ஒரு அநியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் தான் பேசுவோம். இந்த திட்டமிட்ட படுகொலையை, இனப்படுகொலையை கண்டிக்கிறது நம்ம எல்லாருடைய கடமை. எனக்கு தெரிந்து இந்தியாவிலே ஒரு கூட்டம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இதுதான் தமிழ்நாடு. குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்றாங்க. இவனுங்கெல்லாம் முழுசா மனுஷன் ஆகல, ஒரு ஆஃப் வேல் அப்படியே நின்றுட்டாங்க. அதனால்தான் அந்த புத்தி இருக்குது. என் கவிதையில் அரசியல் வேண்டாம் என்றால் எனக்கு பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும். பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் என்றால் யுத்த விமானங்களின் சத்தம் அடங்க வேண்டும். காசா எங்கேயோ இருக்கு. இங்க முன்னாடி பேசிய சத்யராஜ் சாரும் பிரகாஷ் ராஜ் சாரும் சொன்னாங்க, இது மதம் கிடையாதுடா, மனித நேயம் சொன்னாங்க. இதுக்கு இந்த காசால என்ன நடக்குது, இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம், அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்வை மேலும் மேலும் கொண்டு போறதுக்காகத்தான் விஞ்ஞானிகள் பலவிதமான கண்டுபிடிக்கிறாங்க. அதன் மூலமாக மனித வாழ்க்கை மிகவும் எளிமையாயிட்டு இருக்கணும். அதுதான் விஞ்ஞானிகளுடைய முதன்மையான விஷயம். ஆனால் இங்கே சில குறைகார பாவிகள் மனிதர்களை கொல்வதற்காக அந்த விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. அதுவும் காசாவில் நடந்து கொண்டிருக்கும் படுகொலை என்பது பார்க்கவே சகிக்க முடியலைங்க. எப்படி அந்த மனிதாபிமானத்தோடு அவங்க போய் மேல அந்த குண்டு போடுறாங்க, அந்த குழந்தைகள் சாகிறது எல்லாம் பார்க்கும்போது இந்த காசாவின் ஒரு தாக்குதல் நடத்தவன் எப்படி நிம்மதியா படுத்து தூங்குவான்? அவனுக்கு மனிதாபிமானமே இல்லையா? குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான்னு சொல்றாங்க. இவனுங்கெல்லாம் முழுசா மனுஷன் ஆகல, ஒரு ஆஃப் வேல் அப்படியே நின்றுட்டாங்க. அதனால்தான் அந்த புத்தி இருக்குது. இதை உலக நாடுகள் தடுத்து நிறுத்த வேண்டும். ஐநா சபை முடிவெடுக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இது மாதிரிதான் இனப்படுகொலை நடக்கிறது. இப்படித்தான் இலங்கையிலே தமிழ் ஈழம் மலர வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட நம்ம தமிழ் ஈழ சகோதரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். போராளிகள் மட்டுமல்ல, அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டார்கள். இங்கும் அப்படித்தான் போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு அமெரிக்கா துணை போய் கொண்டிருக்கிறது. எல்லாரும் நினைக்கலாம், சென்னையில ஒரு கூட்டம் நடத்தினா அது உடனே நின்றுமா அந்த போர் அப்படின்னு. நிற்கும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியால நம்ம உலகத்தில் நடக்கிற அநீதிகளுக்காக எந்த ஒரு மூலையில் குரல் கொடுத்தாலும் அது உலகம் முழுக்க போய் சேர்ந்துடும். இன்னைக்கு ஒண்ணு இல்ல, அமெரிக்கால ஒரு பட்டாளத்துல பணிபுரிகிற ஒரு பெண், இன்னொரு ஆண், அவர்கள் அமெரிக்கா அவங்களுக்கு ஏவுகணைகளும் ஆயுதங்களும் கொடுக்க கூடாது என்று கைது செய்யும் போது தனியாக ஒரு பெண்ணும் தனியாக ஒரு ஆணும் அந்த அமெரிக்க படையிலே வேலை செய்வர்கள் உறக்க குரல் கொடுத்திருக்கிறார்கள், எதை பற்றியும் கவலைப்படாமல். அதை எனக்கு மிகவும் அதை பார்க்கும் பொழுது அப்படி நம்மளுக்குள்ளே ஒரு உணர்ச்சி கொந்தளிக்கிறது. இந்த மாதிரி கூட்டத்தில் கலந்து கொள்வது எங்களை மாதிரி கலைஞர்களுடைய கடமை. இங்க இருக்கும் தலைவர்களுக்கும் அங்க இருக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சினிமாவில் நடிக்கிறோம், நானும் தம்பி பிரகாஷ் ராஜ் நடிக்கிறோம், வெற்றிமாறன், அவரு அமீர் எல்லாரும் நடிக்கிறோம். எல்லாம் அது ஒரு வியாபாரம். எங்ககிட்ட கொஞ்சம் திறமை இருக்குது, அந்த திறமையை வச்சு நாங்க சம்பாதிக்கிறோம், எங்க குடும்பத்தை காப்பாத்துறோம். ஆனா எங்களுடைய பாப்புலாரிட்டி, எங்களுடைய பிரபல்யம், எங்களுடைய புகழ் இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாக இருந்து ஒரு மயிருக்கு பிரயோஜனம். ஏன்னா இங்க தலைவர்கள் போராடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் சிறைச்சாலை என்பது சர்வசாதாரணமாயிடுச்சு. தம்பி திருமுருகன் காந்திக்கெல்லாம் அது ஒரு சாதாரண விஷயம். இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் அத்தனை தலைவர்களும் அவங்களுக்கெல்லாம் இந்த போராட்டம், அது இது போலீஸ் அடிதடி, சிறைச்சாலை அப்படிங்கிறதெல்லாம் தம்பி என் மரியாதைக்கு மதிப்புக்குரிமை எழுச்சி தமிழர் திருமாவளவனுக்கெல்லாம் அது ஒரு அவங்கெல்லாம் தான் ரியல் ஹீரோ, அவங்கெல்லாம் தான் உண்மையான ஹீரோ. இந்த மேடையில உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் ரியல் ஹீரோஸ்.
நாங்கள்லாம் நிழல் ஹீரோஸ், அதை புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த மாதிரி உலகத்தில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது அனைத்து மக்களும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இதில் மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, கடவுள் கிடையாது, நாடு கிடையாது, எதுவும் கிடையாது. மனிதநேயம் ஒன்றுதான் இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இது ஏதோ இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம் நினைச்சிடாதீங்க. இது மனிதநேயத்திற்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம். உயிர் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பதை மறந்து விடாதீர்கள். இங்கு திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் கண்டன அறிக்கை அனுப்பிச்சிருக்காரு. அதை ஃபுல்லா படிக்க முடியல, அதனுடைய தலைப்பை மட்டும் பிடிச்சிடுற. காசாவில் அப்பட்டமான இனப்படுகொலை, ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணைய அறிக்கை, இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழர் தலைவர் ஆசிரியரின் கண்டன அறிக்கை. காசாவில் அப்பட்டமான இனப்படுகொலை இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திராவிட கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் கண்டன அறிக்கை விடுத்துள்ளார். இப்படி அனைத்து மக்களும் சேர்ந்து கண்டன அறிக்கை நடத்த வேண்டும். இதை பார்த்து கொண்டு உலகம் முழுக்க இருப்பவர்கள், இது மதமா பிரிச்சு பார்க்க கூடாது. குழந்தைகளை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள், மனித உயிர்களை மதமாக பிரிச்சு பார்க்காதீர்கள். உலகத்தில் இருக்கும் அத்தனை மதத்தை சேர்ந்தவர்களும், இசத்தை சேர்ந்தவர்களும், நாட்டை சேர்ந்தவர்களும், கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த இனப்படுகொலையை தடுத்து நிற்பதற்காக உரத்த அளவில் குரல் கொடுக்க வேண்டும். குரல் கொடுத்து இந்த இனப்படுகொலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உங்களில் ஒருவனாக வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனித நேயத்துக்காக அந்த அடிப்படையில் செய்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுறதை விட காசால கலைஞர் பேசுறத நான் உங்களோட பேசுவேன். அண்ணன் ஒரு கேள்வியை கேட்டார், எங்களை நிறைய பேரை கேட்பாங்க, என்னையும் வெற்றிமாறனையும் அமீரையும் அண்ணன் சத்யராஜனையும், நீங்க எல்லாம் கலைஞர்கள் எங்கடா வர்றீங்க எங்க? ஒரு அநியாயத்துக்கு எதிராக பேசுறது அரசியல் என்றால் நாங்க அரசியல் தான் பேசுவோம். இந்த போர் இருக்கு இல்லையா, போர் முடிஞ்சிடும், தலைவர்கள் எல்லாம் கை குலுக்கி கிளம்பிடுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அங்க ஒரு கிழவி தன் மகனுக்காக காத்திருப்பா, ஒரு பெண் தன் புருஷனுக்காக காத்திருப்பா, குழந்தைங்க அவங்க அப்பாவுக்காக காத்திருப்பாங்க. இந்த நாடை, இந்த மண்ணை வித்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா அதோட விலை கொடுத்தது யாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க மௌனமா இருந்தா இதுதான் நடக்கும். இதே ஏன் பேசுறீங்க கலைஞர்கள் கேட்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பதில் இருக்காரு. அங்கேயும் அங்கதான் சொல்றான் ஒருத்தன் கவிஞன், என் கவிதையில் அரசியல் வேண்டாம் என்றால் எனக்கு பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும், பறவைகளின் சத்தம் கேட்க வேண்டும் என்றால் யுத்த விமானங்களின் சத்தம் அடங்க வேண்டும். மழை வருது, கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசுறேன் நான். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய தனிப்பட்ட உடம்புக்கு ஒரு காயமானா நம்ம மௌனமா இருந்தாலும் அது குணமாயிடும். ஆனால் ஒரு நாடுக்கு, ஒரு மனித நேயத்துக்கு ஒரு காயமானா நான் சும்மா இருந்தா, மௌனமா இருந்தா அதிகமாகும். அதனால சாகிறதுக்கு முன்னாடி சாகக்கூடாது, போராடுவோம். இந்த குரல் நிக்கும். இதுக்கு இந்த காசால என்ன நடக்குது, இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம், அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம், அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம். எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்குமுறையால் கொல்லப்படுகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக நிற்கிறது தான் ஒரு கலைஞனா, ஒரு மனிதனா நம்ம எல்லாருடைய பொறுப்புன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பாலஸ்தீன்ல நடக்கிறது ஒரு திட்டமிட்ட, நூற்றாண்டு திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலை. அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல பொதுமக்களும் குழந்தைகளும் பள்ளிகள்ல மருத்துவமனைகள்ல அடைக்கலமா இருக்காங்கன்னு தெரிஞ்சு குண்டுகள் வீசுறாங்க. நூற்றுக்கணக்கான வருடங்களா அவங்களுக்கு ஆதாரமா இருக்கிற ஆலிவ் மரங்களை நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள்ல அழிக்கிறாங்க. இத
தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க ரொம்ப திட்டவட்டமா தீர்மானமா செயல்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு காசா பஞ்ச பகுதியா அறிவிக்கப்பட்டிருக்கு. பஞ்ச பகுதினா 5ல் ஒருத்தர் பசியால சாகிறதும் 5ல் ஒரு குழந்தை மால்நரிஷ் எந்த ஊட்டச்சத்தும் இல்லாமல் இருக்கிறதும் தான் பஞ்சத்துக்கான அடையாளமா சொல்லுவாங்க. யுஎன் வந்து அப்படி அறிவிச்சிருக்காங்க. எல்லா உதவிகளும் வெளியே இருக்கு, காசாவுக்குள்ள அனுப்ப மாட்டாங்க. இந்த திட்டமிட்ட படுகொலையை, இனப்படுகொலையை கண்டிக்கிறது நம்ம எல்லாருடைய கடமை. அண்ட் இப்படி ஒரு கூட்டமைப்புல இப்படி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிறது என்னுடைய கடமையாகவும் என்னுடைய உரிமையாகவும் நான் நினைக்கிறேன். மனிதர்களாக இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த இடத்துல ஒன்று திரண்டு இதை வலியுறுத்தணும். இப்ப சத்யராஜ் சார் சொன்னாங்க, இதனால வந்து மாற்றம் ஏற்படுமா? மாற்றம் என்பது ஒரே நேரத்தில் நடந்துராது. ஆனால் நம்முடைய எதிர்ப்பை பதிவு பண்றதுன்றது நம்முடைய கடமை. அந்த அடிப்படையில நாம பாலஸ்தீன் மக்களுக்கு காசா மக்கள் கூட நிக்கிறோன்றதை தெரிவிக்கிறதுக்காக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். அண்ட் இது போல தொடர்ந்து நாம நம்முடைய எதிர்ப்பு குரலை வெளிப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. 2023 தொடங்கி கிட்டத்தட்ட 64,000 படுகொலைகளை நடத்தி இருக்கின்ற இஸ்ரேல் அரசு, அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற அமெரிக்க அரசு, அதனோட கைகோர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய மோடி அரசு, இதையெல்லாம் எதிர்த்து இப்படி ஒரு கூட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனக்கு தெரிந்து இந்தியாவிலே இப்படி ஒரு கூட்டம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இதுதான் தமிழ்நாடு. இந்த அடையாளத்தை அழிப்பதற்காகத்தான் வடநாட்டில இருந்து இங்கே வரணும்னு நினைக்கிறான். காசாவுக்காக இங்கேயே நிக்கிறீங்கன்னு கேட்கிறான். காசா எங்கேயோ இருக்கு. இங்க எனக்கு முன்னாடி பேசிய சத்யராஜ் சாரும் பிரகாஷ் ராஜ் சாரும் சொன்னாங்க, இது மதம் கிடையாதுடா, மனித நேயம்னு சொன்னாங்க. மனித நேயத்தையும் சமூக நீதியை தூக்கி பிடிக்கிறது தமிழக மக்கள் மட்டும்தான், தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான். இந்த தலைவர்கள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் வேறு வேறு அணிகள் நின்றிருந்தா கூட ஒரு உயிரிழப்புக்கு ஒன்றாக நிற்கிறாங்க பாருங்க. இதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இங்க நிற்கிற இந்த அடையாளம் தான் தமிழ்நாடு. இந்த ஒற்றுமை நிச்சயமாக இந்திய அரங்கிற்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய உளவுத்துறைக்கு இந்த கூட்டத்தின் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருடைய கருத்தும் போய் சேரும். அது காசாவுக்கும் போய் சேரும். காசாவில் போர் நிறுத்தம் தொடரும் வரை இந்த கூட்டணியும் தொடரும். வெல்க ஜனநாயகம், வாழ்க சமூக நீதி. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from $399 only with 27 outlets across Tamil Nadu. Fashion is now closer than ever. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.